அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக அவர் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த ஒரு நிலையில் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, டெல்லி பயணம் குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 இன்னும் சில மாதங்களில் நெருங்கக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணி பலமடைந்து கொண்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி சில மாதங்களுக்கு முன்பே உறுதியாகி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் விதமாக அன்புமணி தலைமையில் செயல்பட்டு வரக்கூடிய பாமக தரப்பில் இன்று கூட்டணியில் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு நேரடியாக சென்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் இணைந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாமகவும் உடன் சேர்ந்து கூட்டணி பலமாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை பாமகவுக்கு 18 முதல் 20 தொகுதிகள் சட்டப்பேரவை தேர்தலில் ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்று பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பாஜக தரப்பில், அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு இடையேயான முதற்கட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது பாமகவும் கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த கட்சிகள் இடையேயான இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூடுதலாக எந்தெந்த கட்சிகள் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை, அதாவது கூட்டணி உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் பிரிவு தொடர்பாக பேச்சுவார்த்தை இருக்கும் என்றும் பேசப்பட்டு வருகிறது.